சரி, உங்கள் கணக்குப்படி நாங்கள் டெபாசிட் இழந்ததாகவே இருக்கட்டும். இப்போ வெற்றி பெற்றிருக்காருல்ல மதிப்பிற்குரிய அன்னியூர் சிவா அவர்கள், அவங்கக்கிட்ட போய் கேளுங்க. இந்த மாதிரி பணப்பட்டுவாடா பண்ணி, பரிசு பொருட்களை பட்டுவாடா பண்ணி, குறிப்பாக கஞ்சா பட்டுவாடா பண்ணி நீங்கள் வந்து இந்த வெற்றியை வாங்கியிருக்கிறீங்களே, உங்களுக்கு இந்த வெற்றி உண்மையாகவே பெருமைக்குரியதாக இருக்கா, உண்மையாகவே ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கா இந்த மக்களாட்சி நாடுலன்னு நீங்கள் அவரை பார்த்து கேள்வி கேளுங்க. எங்களுக்கு ₹1 நாங்கள் காசு கொடுக்கல. நாங்கள் ஒன்றும் வாக்கை பெற்று இருக்குமே தவிர வாங்கலை. எங்களுடைய ஒரு வாக்குமே விலை மதிப்பற்றது. அப்படின்னும் போது உங்களுடைய பார்வையில் எங்களுக்கு டெபாசிட் இழந்ததாக இருந்தாலுமே கூட எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்குறோம். போன நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் 8000 சில்லரை தான் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து அதை விட 2000 சில்லரை வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கோம். ஒரு மாத காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு பணநாயகத்துக்கு மத்தியில் நாங்கள் வாங்கியிருக்கிறது எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது. அதை நாங்கள் வந்து தோல்வியாகவே பார்க்கல. இப்படி அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு மக்களாட்சி தத்துவத்திலிருந்தே இந்த நாடு வெளியேறிடுச்சு. அதுக்கு ஒரு சான்று தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு 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 கீழ்நிலையான செயல்கள்லாம் செய்ய முடியுன்றதை இந்த தேர்தலை நீங்கள் பார்த்துக்கலாம். வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெரு டென்ட்டு போட்டு அங்கே மக்களை அடைச்சி வச்சு மற்ற கட்சிகளை வந்து வாக்கு சேகரிக்க விடாமல் பண்ணது, கஞ்சா பட்டுவாடா பண்ணது, இளைஞர்கள் மத்தியில் காணை பகுதியில் கஞ்சா பட்டுவாடா பண்ணது, பரிசு பொருட்கள் லட்டில் மூக்குத்திக்கு மறைச்சி கொடுத்தது, இதெல்லாம் வந்து ஒரு 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 கேவலமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு தடவை கூட தேர்தல் ஆணையம்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. நாங்கள் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டோம், இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் வந்து வெளிப்படையாகவே பண்ணுறாங்கன்னா, ஆனால் ஒரு தடவை கூட அவங்க நடவடிக்கை எடுத்து தான் எங்களுக்கு தெரியல. அதிகாரம் ரொம்ப வலிமையாக இருக்குன்றது தான் இதை காட்டுது. ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் அவங்க முழுக்க செயல்பட்டாங்க. ஒரு ஜனநாயக முறைப்படியே இந்த தேர்தல் நடக்கலை. இது தேர்தலே இல்லையே, இது தேர்தலே கிடையாது. ஏலம் எடுத்திருக்காங்க. சுற்றுலே வந்து அவங்க முடிச்சுட்டு 1 தரம் 2 தரம் விக்கிரவாண்டி 3 தரம் திமுகவுக்கு கையளிக்கப்பட்டதுன்னு சொல்லி முடிச்சிட்ருக்கலாம். எதுக்கு இத்தனை மக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்களை மாதிரி ஒரு கூட்டத்தை வருத்தப்பட வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இது ஒரு தேர்தல் தான் வெளிப்படையாக காட்டிக்கிட்டு இத்தனை ஆயிரம் காவலர்கள் எங்கள் பின்னாடி வர தேவையில்லாமல் அலைஞ்சிக்கிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு காசு தான் செலவு. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, என்னுடைய அண்ணனும் அதை தான் சொல்வார், சீமான் அண்ணனும் அதை தான் சொல்வார். இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடைத்தேர்தல் வருதா, ஏலம் எடுத்துகிட்டு போயிடுங்க. வெளிப்படையாகவே தெரியுது. நான் இப்போ மீடியாவாலையும் ஒன்றும் பண்ண முடியல, தேர்தல் ஆணையத்தாலையும் ஒன்றும் பண்ண முடியல, எதிர்கட்சினாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு தான் அவங்க பின்வாங்கிட்டாங்களும் கூட. இப்போ எதாலையுமே ஒன்றும் பண்ண முடியல. என்ன தான் பண்ணுறது? எதுக்கு இந்த தேர்தல்? அதனால் இது வந்து எங்களுடைய தோல்வியெல்லாம் நாங்கள் பார்க்கல. இது மக்களுடைய தோல்வி தான். பணநாயகத்தினுடைய வெற்றி, ஜனநாயகத்தினுடைய மரணம்.